வாங்க நம்ம நைட்டு பிரெட் சில்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க, ஒரு 4 வெள்ளை பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, கருவேப்பிலைங்க. அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பேக்கெட்டுங்க இது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3 சாஸுங்க, அப்புறம் வரமிளகாத்தூள், லைட்டாக உப்பு, கறி மசாலா தூள், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ப்ரெட்டை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணிக்கணும், ரொம்ப கருகவெல்லாம் விடக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி சிம்மிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவெல்லாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அளவாக பண்ண போதும். லைட்டாக சூடு இருக்கிற அளவுக்கு பண்ண போதும். அந்த ப்ரெட்டை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி, குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அளவாக செய்ய மாதிரி நெய்யில் தாளித்து கொடுங்க. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆயில் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூண்டை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றுக்கு தனித்தனியாக எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, தக்காளி போடையில் நம்ம எப்பவும் போல் உப்பு லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும். ப்ரெட்லேயே சுகர், உப்பு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா போதும். ஒரு 2 பிஞ்சு போட்டிங்கன்னா போதும். உப்பு நிறைய போட்டுறாதீங்க. எல்லாம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வணக்கினதுக்கப்புறங்க நம்ம என்ன பண்ணோன்னா, 3 சாஸ் எடுத்து வச்சுருக்கிறோமில்ல, அதையும் அது ஒரு 1 1/2 ஸ்பூன் 3 சாஸையும் நல்லா ஊற்றி அதையும் நல்லா கலரிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அது கூட நம்ம வாசத்துக்கு கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். இது கூட பாப்கார்ன் போடலாம், ஸ்வீட் பாப்கார்ன் போடலாம். முட்டை வேவிச்சு அந்த வெள்ளைக்கரு மட்டும் கட் பண்ணி உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் தூள் போட்டு லைட்டாக ஒரு பரட்டி இறக்கி வைக்கையில் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த எல்கேஜி, யூகேஜி போகிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இன்னும் கொஞ்சம் சத்தானது. கேரட் குட்டி குட்டியாக கேரட் கட் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குடமிளகா வெந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்குது, வலுவலுன்னு இருக்குது, குழந்தைக்கு சாப்பிடாது. அதனால் இந்த மாதிரி மற்றதெல்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன் நான். இது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டுங்க, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை போட்டு 2 திருப்பி லைட்டாக திருப்பிட்டு மூடி வச்சிடணுங்க. அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவுறதுக்கு போட்டாங்க, கசகசன்னு இருக்குன்ட்டு. நீங்களே எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். 2 திருப்பி மூடி வச்சு திருப்பிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ப்ரெட் சில்லி சூப்பராங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடுங்க, செமையாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.